இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அனுதின மன்னா இயேசுவின் குரல் வாசகர்களுக்கு எங்களது அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலின்படி வேத புஸ்தகத்திலே ஓசியாவின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது எப்ராஹிமை குறித்து 28 காரியங்களை தேவன் அதில் வெளிப்படுத்தியிருந்ததை பார்த்தேன். அது வெளிப்படுத்தியிருந்த அந்த காரியங்களிலே ஒவ்வொன்றாக உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, எப்ராஹிம் விக்கிரகத்தோடே அவன் இணைந்திருந்தான் என்று ஓசியா 4:17 நாம் பார்க்கிறோம். ஆம், எப்ராஹிம் விக்கிரகத்தோடே அவன் இணைந்திருந்தான். அப்படியானால் அவன் ஒரு விக்கிரக ஆராதனையை செய்கிறவனாயும் இருந்தான். 12 கோத்திரங்களிலே ஒருவனாகிய அவன் விக்கிரகத்தோடு இணைந்திருந்தது மிகவும் வருந்தத்தக்கதான ஒரு காரியம். அதே வேளையிலே அந்த எப்ராஹிமை குறித்து வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. ஓசியா 12:1 விக்கிரகத்தோடு சேர்ந்து மடிந்து போனான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது அது இன்னும் வருத்தத்தை உண்டாக்குகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தோடு சேர்ந்து, விக்கிரகத்தோடு வாழ்ந்து, விக்கிரக வணக்கத்தை செய்து, இன்றைக்கு அந்த விக்கிரகம் நம்மை காப்பாற்றும், அதுதான் நமக்கு தெய்வம் என்று எண்ணி இன்றைக்கு அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விக்கிரகத்தை உருவாக்குகிறது மனிதன். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், God create man, man should not create God. ஆகையினாலே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன்தான் மனிதனை உண்டாக்கினாரே தவிர மனிதன் தேவனை ஒரு நாளும் உண்டாக்க முடியாது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 20:1, லேவியராகமம் 26:1 யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அதே வேளையிலே சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களாயிருக்கிறது என்று சொல்லுகிறான் தாவீது. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களாயிருக்கிறது. சகல ஜனங்களுடைய விக்கிரக காரியங்களும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு விக்கிரகத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். விக்கிரகத்தை அவர்களே செய்கிறார்கள், அவர்களே சுமக்கிறார்கள், அவர்களே அதற்கு அழகுபடுத்துகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, விக்கிரகத்தை நாம் பார்க்கும் பொழுது அதே வேளையில் அதே விக்கிரகத்தை செய்து கல்லினால் செய்கிறார்கள், அதே வேளையில் வெள்ளியினால் செய்கிறார்கள், வெண்கலத்தினால் செய்கிறார்கள், பொன்னினால் செய்கிறார்கள். செய்து கொண்டு போய் வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து பல விதங்களிலே அதை தெய்வங்களாய் பூஜிக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அதே தெய்வத்தை வணங்குகிறவர்கள் அதே தெய்வத்தை திருடி கொண்டும் சென்று விடுகிறார்கள். எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள், யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையினாலே தான் அருமையானவர்களை இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், விக்கிரகங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சங்கீதம் 97:7 நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்போ விக்கிரகங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதிலே ஒன்றுமே இல்லை. அது மனுஷனுடைய கைவேலையாய் இருக்கிறது. அதனாலே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:9 விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் வீணர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 10:14 வார்ப்பு விக்கிரகங்களில் ஆவி இல்லை, அவை பொய்யே என்று
தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையினாலே வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் ஆவி இல்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆம், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ வானம் அவருடைய சிங்காசனமாய் இருக்கும் பொழுது, பூமி அவருடைய பாதபடியாய் இருக்கும் பொழுது, அவரை எந்த மனுஷனால் உருவாக்க முடியும்? யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இன்றைக்கு யோசிக்காமல் மனிதன் இன்றைக்கு பல விதங்களிலே கல்லையும் மண்ணினாலும் பல விதங்களிலே உருவாக்கி அதை கொண்டு போய் கடலிலே போட்டு காலிலே மிதித்து கரைப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். வேதனையான ஒரு காரியம். ஏனென்றால் தெய்வம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. ஆகையினாலே தான் விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்கள் வீணர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 44:9 சொல்லுகிறதை பார்க்கிறோம். வார்ப்பு விக்கிரகங்களில் ஆவி இல்லை என்பதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு தேசம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஏசாயா 2:8 நாம் வாசிக்க பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேசங்கள் முழுவதும் மூலை முடுக்குகளிலே, ரோடுகளிலே, முச்சந்திகளிலே, மரங்களிலே, ஆறுகளிலே, குளக்கரைகளிலே எங்கு பார்த்தாலும் அருமையானவர்களே, சொல்லப்போனால் அரசு அலுவலகங்களிலே, இன்றைக்கு எல்லா இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அதை நாம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது ஏசாயா 2:18 விக்கிரகங்கள் கட்டோடு ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு கட்டோடு, ஒரு கூண்டோடு ஒழிந்து போகிற ஒரு காலம் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலம் அதி சமீபமாய் இருக்கிறது. ஆகையினாலே தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே மிக மிக வேதனையான ஒரு காரியம். நாயை கூட தெய்வமாய் வணங்குகிறார்கள். அதே நாயை நம்முடைய வீட்டிலே வளர்க்கிறோம், அதற்கு கட்டி வைத்து ஆகாரத்தை போடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் நான் பார்க்கும் பொழுது அதையும் தெய்வமாய் வணங்குகிறவர்கள் உண்டு. ஏன், பறவை, கழுகை தெய்வமாய் வணங்குகிறவர்கள் உண்டு, பாம்பை தெய்வமாய் வணங்குகிறவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் கோயில்களிலே இன்றைக்கு கொள்ளையிடலாமா என்று ரோமர் 2:22 நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு இந்த விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் கோயில்களிலே கொள்ளையிடுகிறார்கள், உண்டியல்களிலே கொள்ளையிடுகிறார்கள். அப்பொழுது மனசாட்சி இல்லையா, தெய்வ சாட்சி இல்லையா? ஏன் இப்படி செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து வேதனைப்பட வேண்டிய காரியம், வெட்கத்துக்குரிய ஒரு காரியம், துக்கத்துக்குரிய ஒரு காரியம். ஆகையினாலே அருமையானவர்களே, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது அருமையானவர்களே, நாம் எப்படி இந்த தவறான காரியங்களை எல்லாம் செய்ய முடியும்? ஆம், அருமையானவர்களே, ஆலயத்தில் அருவருப்பு கிடையாதே. ஆகையினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது விக்கிரக ஆராதனை அவபக்திக்குரியது என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:23 நாம் தெளிவாய் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை அவபக்திக்குரியது, அது முரட்டாட்டத்துக்குரியது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். ஆகையினால் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து அவபக்தியை நாம் ஏன் தேடிக்கொள்ள வேண்டும் என்றுதான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் விலகி ஓட வேண்டும். அது மிக மிக அவசியமான ஒன்று. இது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் அவைகள் விக்கிரகங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல. ஆகையினாலே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது விக்கிரக ஆராதனைக்காரர்
விக்கிரகக்காரர் இவர்கள் எல்லாரும் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே இவர்களை வணங்கி, அருமையானவர்களே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிற பொழுது வேற தேவர்களையும் தெய்வங்களையும் நாமவே உண்டாக்கி கொண்டு அதை வணங்கி கொண்டிருப்போமானால், அருமையானவர்களே, நமக்கு நியமிக்கப்பட்டிருப்பது அக்கினி கடல் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி நாம் அக்கினி கடலிலே பங்கடையாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆகையினாலே தான் அருமையான கர்த்தர் மிக அருமையாய் சொல்லுகிறார். ஏசாயா 42:8 பார்க்கும் பொழுது, என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அவருடைய துதியை, அவருடைய கனத்தை, அவருடைய மகிமையை அவர் ஒரு காலும் விக்கிரகத்துக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமருமையானவர்களே, இன்றைக்கு இயேசுநாதரை சிலையாய் வைத்திருக்கிறார்கள், படமாய் பிடித்து வைத்திருக்கிறார்கள், அதற்கு மாலை போடுகிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்கிறதை நாம் பார்க்கிற பொழுது, அருமையானவர்களே, அது வேதனைக்குரிய ஒரு காரியம். இதுதான் இயேசுநாதர் என்று சொல்லி எவரும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய துதியை, என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை நான் வேறொன்றுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிற அந்த கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, என் துதியை நான் வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி தெளிவாய் சொன்னீரே. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய ஜீவியத்திலேயும் எங்களுக்குள்ளே பாவம் என்கிற விக்கிரகம், விரோதம் என்கிற விக்கிரகம், கசப்பு என்கிற விக்கிரகம், அருமையானவர்களை ஏமாற்று என்கிற விக்கிரகம், மோசம் போக்குதல் என்கிற விக்கிரகம், விபச்சாரம் என்கிற விக்கிரகம், அருமையானவர்களே பிறருடைய பொருளை இச்சிப்பது என்கிற விக்கிரகம், இன்னும் பல விதங்களிலே அருமையானவர்களே விக்கிரகமான காரியங்கள், விக்கிரகமான பாவங்கள் எங்களுக்குள்ளே குடிகொண்டு எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. எங்களை ஆட்கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பாவங்களை, அந்த பாவ உணர்வுகளை, அந்த பாவ எண்ணங்களை, அந்த பாவ விக்கிரகமான எண்ணங்களை எங்கள் உள்ளங்களை விட்டு நீர் இன்றைக்கு அகற்றி போடும். உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் எங்களை ஆட்கொண்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆட்கொண்டு நீர் எங்களை உம்முடைய ஆவியினால் நிறைத்து, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய நிறைவினால் நிறைத்து, ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் நடந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையான அசைவும் ஆசீர்வாதமும் எங்களுடைய வாழ்க்கையில பெற்று நாங்கள் அனுபவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆவியிலே அகமகிழ்ந்து கலிகூற, ஆவியிலே தேவனை ஆராதிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உடைய பாதுகாவல் இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.